வணக்கம் வணக்கம் வணக்கம். வெட்டியா கிடக்குறேன். சொல்லுங்க, என்னதுக்கு நீங்க வந்திருக்கீங்க என்ன? இன்றைக்கு அண்ணா உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஒரு 43 நாளா? எத்தனை நாள்ண்ணா? நான் ட்ரிப் போய் வந்து ஒரு 45 நாள் நினைக்கிறேன். ரிப்பா அண்ணா? ஓ, வேற வேற மாதிரி சொல்லிச்சு. என்ன சொன்னவங்களோ? எங்கேயோ ஏதோ பிளஸ் எங்கே போயிருந்தே நீங்களா? ஐயோ, இங்க வாமல் கொஞ்சம் ஒன்றும் செய்யல. எனக்கு அந்த ரசிகர்கள் கொஞ்சம் கூடிட்டு இருக்கானே, ரசிகர்கள் கொஞ்சம் கூடினால கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயும் போயிட்டு வந்து அந்த ரசிகர்களை கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்திட்டு வந்தனா. அதான் எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களும் உங்களோட ஃபேன்ஸா? ஐயோ, அதுக்கு நடித்தானே நான் போனேன். ஏன் மகள் வாரம் பிள்ளையா கழிச்சதோ? இல்ல இல்ல, ஏதோ தப்பு செஞ்சுனீங்களாம், அதால உள்ளுக்கு போனீங்களாம், விழுந்த வேண்டாம் மீசையெல்லாம் மண்ணொட்டையில என்ற கதை மாதிரி தானே உங்களோட கதையா? ஐயோ ஐயோ, மொக்குகள். நான் அங்க ஃபேன்ஸ் என்னண்டா அவங்க வெளியில வந்து கொள்ளலானே, சரியா? அதனால வந்து என்ன செய்யறேன்டா, நான் இப்படி போயிட்டு வந்து அவங்கள மகிழ்ச்சி படுத்தினான். ஏன்டா ரெண்டு ஃபேன்ஸுக்கான எல்லாம் செய்யத்தானே வேணும், அதுக்கு நாடித்தான். ஆனா உண்டு அங்க ஏசியதுகள் உண்டு மில்ல, சரியோ? ஏசியதுகள் இல்ல. அடுத்தது வந்து சரியான இது இதுவும் கொஞ்சம் பிறகு சரியா? ஆனா எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க போல. நான் ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரியும் அது செஞ்ச மாதிரியும் இது செஞ்ச மாதிரி. நான் ஒரு குற்றம் செய்யல. நான் குற்றம் செஞ்சேன்னா இப்ப மன்னிப்பு கேட்டிருப்பேனே. அது சரி. நான் அங்க ஃபேன்ஸ்ல கொஞ்சம் ஹாப்பி படுத்து தான் போனேன் நான். அப்ப எப்படி அங்க நல்ல கவனிப்போம் உங்களுக்கு என்னென்ன கொஞ்சம் கட் பண்ணா மகள், சரியா? அதே மகள் நீ கேக்கா, நான் பட்ட கஷ்டம். சாப்பாடு இல்லாம இப்படி மினரல் பாட்டில் எல்லாம் தந்துச்சு. மினரல் பாட்டிலோ? ஐயோ, குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணியும் தர மாட்டானுங்க மகள். அம்மா அம்மா, நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். என்ன செய்யற, எல்லாம் ரசிகர்களுக்கு நாடித்தான் நான் போனேன், சரியா? ஒரு சொட்டு தண்ணியும் தரல. ஒழுங்கா சாப்பாடும் இல்ல. நான் இங்க பீஸா பர்கர் சாப்பாடு தெரிஞ்ச எனக்கு ஒரு சாப்பாடும் தரல. என்ன இப்ப அது உங்களோட தப்ப கொஞ்சமாவது உணர்ந்தீங்களோ அண்ணா? தப்போ? ஓ, நானுங்க தப்பு செஞ்சனா? நான் தப்பு செய்யவே இல்லையே. நான் தப்பு செஞ்சிருந்தா நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லியிருப்பேன். நான் தப்பு செய்யலையே. நான் ரெண்டு ஃபேன்ஸை பார்க்க போனேன். அதுக்கு நடித்த நான் ஒரு 45 நாள் போயிட்டு வந்தேன். நான் அடுத்ததாக வந்து உங்கள்ட்ட நாங்க கேட்க போற கேள்வி என்னென்றால், உங்களுக்காக வந்து சில பேர், அதாவது உங்களை ஆதரிக்கிறவங்க வந்து உங்களுக்காக ஒரு கோயில் கட்ட போயிடுமா? அது உண்மையான? ஐயோ ஐயோ, மொக்கு சரியா? அதுகள் உண்மையிலேயே மொக்கு மகள். ஏன்னு என்ன ஆதரிச்சு அதுகளுக்கு ஒன்றுமே நடக்க போறது இல்ல, சரியா? என்ன ஆதரிச்சா எனக்கு தான் வியூஸ் கூடும் மகள், சரியோ? என்ன ப்ரோமோட் பண்ணினா எனக்கு தான் வியூஸ் கூடும். அதுகளுக்கு ஒன்றுமே நடக்க போறது இல்ல. அதுகளோட குடும்பத்தை பார்த்துட்டு பிள்ளை குட்டிகளை பார்த்து ஒழுங்கா சமைச்சு கிமச்சு ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்குங்க. அதுகளோட வாழ்க்கையை உயர்த்திட்டு போகலாம். எனக்கு பின்னால வருங்களா என்ன செய்யற? ஆனா இதுல நான் அதுகிட்ட சொல்ல மாட்டேன். ஏனண்டுகளன் எனக்கு சப்போர்ட் வேணுமே. அதுக்கு நான் இதெல்லாம் அதுகிட்ட சொல்ல மாட்டேன். நான் உனக்கிட்ட தெரிஞ்ச புள்ளன்றதுனாலதான் உனக்கிட்ட சொல்றேன், சரியா? அங்க பாரு, ரோட்டுக்கு பின்னால அவ்வளவு சனம் கிடக்கு. என்னத்துக்கு வந்திருக்கு? ஆறுட்டு திரிக்க போயிருக்கிறதுல இதுல நான் வந்து உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்ன வந்து, இப்ப இப்படியாக வந்து உங்களை வந்து நிறைய மக்கள் வந்து கொஞ்சம் எடுத்துவா அண்ணா கதையில்ல நான் கேட்கிறேன். உங்களை வந்து எத்தனையோ மக்கள் வந்து உங்களை வந்து ஆதரிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு தன்னுடைய ஒரு மகனாக நித்திர வரையில அப்படி இப்படின்னு இவ்வளவோ வார்த்தை சொல்லி நம்ம இது வந்ததுக்கு கூட உங்களை இவ்வளவோ உங்களோட இதுல வந்து இவ்வளவோ உங்களை அப்படி இப்படி வந்துட்டான், தலைவன் வந்துட்டான், உங்களோட கடவுள் வந்துட்டான் அப்படின்னு வந்து அவங்களோட இதுக்கு வந்து நீங்களும் அதே மாதிரியாக இருக்க வேணுமில்ல அண்ணா? ஐயோ ஐயோ, இப்ப ஆறு மகள் கடவுள் கொஞ்சம் காசு கொடுத்தா நம்மள கடவுள்ன்றதுகள் அப்படி என்ன செய்யற? அதுகளை ஏமாறுறதுல ஏமாத்தி கொண்டுதான் இருக்கலாம், ஏமாறுறதுல ஏமாறி கொண்டுதான் இருக்குங்கள்,
சரியோ என்ன கடவுள் நான் கடவுள்னு சொல்ல சொன்னேன் நானும். சரி எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போடலையா நீ? போடத்தான் வேணும். கொஞ்சம் வீடியோ எல்லாம் போடக்குள்ள இந்த நாயகன் வந்து விட்டான் எல்லாம் பாட்டெல்லாம் போட்டு சரியோ இல்லையா நான் ஒரு பாட்டு போட இருக்கிறேன். அது நல்ல மோண்ட நீங்க சொல்லுங்க. அது திருடாதே திருடாதே அந்த ஒரு பாட்டு. ஐயோ அந்த பாட்டை மட்டும் போட்டுறாத மகள். திருடாதே கண்ணா திருடாதே அந்த பாட்டு தானே, அத போட்டுறாத மகள். நீ என்ன மகள், நீ எந்த தொழில நீ மாட்டி கொடுக்க போற? அடுத்ததாக உங்களோட அனுபவம் என்ன மாதிரியாக இருந்தது இந்த 45 நாட்களோ? இந்த 45 நாட்களாக நான் போனது வந்து ஒரு 2 ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு நாடிதான் நான் போனேன்னா. அப்ப நீங்க தப்பு செய்யலையா? நான் தப்பு செய்யலையே. நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லுவேனே. அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டீங்களா? அப்படித்தானே? என்ன மன்னிப்பு கேட்கல நான் தப்பு செஞ்சதானே நான் மன்னிப்பு கேட்க. சரியோ 45 நாட்களாக நான் 2 ரசிகர்களை நான் மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக நான் சோறு தண்ணி இல்லாம அடுத்தது வந்து அப்படியெல்லாம் நான் தியாகம் செஞ்சு நான் 2 ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தினேன். அதுக்கு நாடிதான் நான் போனேன். நான் தப்பு செஞ்சு போகணும். அப்ப என்னதுக்காக உங்களுக்கு அந்த 3 முறையாக பிணை மறக்கப்பட்டது? அது மகள் அது நான் தான் சொன்னேன். என்ன கொஞ்சம் போடுங்கோ சரியா, என்ன கொஞ்சம் உள்ள போடுங்கோ சரியா. அதுக்கு நாடிதான் என்ன அப்படி போட்டா தானே நான் 2 ரசிகர்கள் நான் மகிழ்படுத்தலாம். அங்க இருக்கிறவங்கள மகிழ்படுத்தணும். அங்க வேலை செய்யறவங்கள எல்லாம் என்ன கண்டாதான் ஒரு சந்தோஷம். என்ன கண்டாலே சிரிச்சு தந்துடுவாங்க. அதனால மகள் வேற ஒன்றுக்கும் இல்லை. நீங்க சமூக வலைத்தளத்துல பரவுறத கொஞ்சம் நீங்க சரியா எடுத்து போடணும் சரியா மகள். இந்த வீடியோ கொஞ்சம் வடிவா நேர்முகக்கானல கொஞ்சம் வடிவா எடுத்து போடணும். அதே மாதிரியாக உங்களுடைய ஃபேன்ஸ், அதாவது உங்களோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம், உங்களோட நீங்கள் வந்து இப்படியாக போனதுக்கு வந்து ஒரு 3-4 பேர் வந்து உங்களை வந்து தலைவன் உள்ளுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு இந்தியாவில் இருந்தாக இருக்கலாம், மற்ற இலங்கையில இருந்தா இருக்கலாம். உங்களை வந்து போயிட்டீங்கள் அப்படின்ட்டு சொல்லி அவங்களோட யூடியூப்ல வந்து அழாத குறையாக வீடியோ போட்டாங்க. மகள் அவன் ஆறுன்னு தெரியா மகள் எனக்கு சரியா. ஒன்று தெரியுமோ நான் அவனுக்கு ஆறுன்னு தெரியா. என்னத்துக்கு நாடி தைக்கணுகள் அவனுக்கு வியூஸ் கூடன்றதுக்கு நாடி தான் கைக்கானுகள். ஒரு நாயும் எனக்கு கோல் எடுக்கல மகள். அங்க இருக்க கோல அவனுகளா வந்து நான் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி தெரியா மகள். நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் மகள். ஒரு நாதாரியம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்று நினைச்சிட்டு இருந்த 2-3 பேர் இருக்கானுங்களே என்னோட தெரிவானுகள் சரியா. என்னோட தெரிவான் அவனில் கூட வரல மகள். அவனில் ஆஜராயித்தானே எனக்கு எதிராக. அதானே மகள் எனக்கு சரியான கவலை. சரியோ இந்த இந்தியாவில இருந்து இலங்கையில இருந்து எல்லாம் எனக்கு ஆதரவா அண்ணாண்டெல்லாம் போடுறானுங்களே சரியா. அதெல்லாம் போய் வேச மகள். நான் ஆறுன்னு தெரியா. என்ன முன்ன பின்ன கண்டிருக்கே மாட்டான். நீ ஒன்று சொல்லு இப்படி அண்ணாண்டு கத்துறானுங்களே சரியா. அவங்களோட வீட்டு இருக்கிற அண்ணாவை கூட கூப்பிடிக்க மாட்டானுங்க சரியோ. இப்ப அண்ணா வந்துட்டார், தெய்வம் வந்துட்டு, கடவுள் வந்துட்டு சொல்றானுங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணா ஒன்று வந்து எங்களுக்கு மேல இருக்கிறவர் வந்து கடவுள். இந்த உலகத்துல இருக்கிறவங்கள்டா நாங்கள் கடவுள் அப்படின்னு சொல்ல போனா ஒரு அம்மா அப்பாவே கடவுள் என்று சொல்லலாம். அதை விட்டுட்டு வேற யாரையும் வந்து நாங்கள் சொல்லக்கூடாது. அதே மாதிரியாக அண்ணா அந்த கொமெண்ட்ஸ்ல நான் பார்த்திருந்தேன் சரியா. அதாவது வந்து உங்களுக்கு எதிராக கதைச்சவங்களுக்கு இருக்கணும் தானே, அவைக்கு வந்து ஒரு கொமெண்ட்ஸ், அதாவது அவங்க சும்மா ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்து அடே நாயே எங்களுடைய கடவுள் வழியால வந்துட்டான்டா போடா நாயே அப்படின்ன மாதிரி ஒரு கொமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு தானே. ஐயோ ஐயோ இதெல்லாம் என்னதுக்கு நாடி போடுறவங்க சரியா. இப்படி கொமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்மள கடுப்பாக்குறதுக்கு தான் சரியா. அதுக்கு நாடி தான் போடுற உங்களையா இல்லாட்டி அந்த அவங்களையா, அவங்க சார்பா இருக்கிறவங்களே சரியா. என்னடா எனக்கு எதிராக கழிச்சாங்களே அவங்கள கடுப்பாக்கணும். அதுக்கு நாடி தான் போடுற. அதோட வந்து இப்படி கொமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து இரிட்டேட் பண்ணினாத்தான் வந்து 2 கதைகள் வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல போகுமே, எனக்கு ஆதரவு கிடைக்கும்ன்றதுக்கு நாடித்தான். சிலாக்கள் ஃபேக் ஐடி எல்லாம் போட்டு கமெண்ட் பண்ணுவாங்க தெரியுமோ. நீங்க இருக்கலாம் என்ன சில எப்படி கண்டுபிடிச்சடி தெரியும். அப்புறம் நான் வெளியில வந்தது வந்து சில ஆன்டிஸ்மாருக்கு சரியான சந்தோஷம். இப்ப நல்லா சாப்பிடுவாங்க, நிச்சயம் கொள்ளுவாங்க. இல்ல நான் அண்ணா உங்களுடைய கொமெண்ட்ஸ்ல அதை வாசிச்சிருந்தேன். அதாவது நேற்று போட்ட நீங்க வீடியோக்கள்ல கொமெண்ட்ஸ் கொஞ்சம் வாசிச்சிருந்தேன்.
எனது கடவுள் வழியில வந்துட்டான், இனித்தான் நான் நிம்மதியாக உறங்குவேன், அதே மாதிரியாக இனித்தான் நான் ஒழுங்காக சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய கொமெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவை 20 தரம் பார்த்தேன், 30 தரம் பார்த்தேன். இதை நீ நம்புறியோ? சரியா, இதை நீ நம்புறியோ? அந்த ஆன்டிமார் சாப்பிடாம இருந்திருக்கு மட்டும் நீ நம்புறியோ? இல்லன்னா உங்கள மாதிரியே எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் ஒரு உங்கள உள்ள பாசமாக இருக்கலாம், உங்கள உள்ள ஒரு அன்பாக இருக்கலாம், உங்களை ஒரு நல்லவராகவே நம்பி உங்களை ஒரு கடவுளாக கூட நினைக்கலாம். அப்படியா வாசம் என்னில் என்னது கருதல் காட்டணும். சரியா, என்னல பாசம் காட்டுறதுகள் அந்த புருஷனுக்கு எப்பயாவது என்னது கோப்பையில சோறு ஓட்டு கறி ஓட்டு என்னங்க கொஞ்சம் சாப்பிடுங்க என்றெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குங்களோ? இல்ல, 100% இல்ல. ஏனண்டா அதையில எந்த நாளும் போனை பார்த்துக்கொண்டு, சரியோ வீடியோ எடுக்கலானே, எந்த நாளும் போனை பார்த்துக்கொண்டு டிக்டாக் பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது சொல்லி வந்து அதுகளோட காலத்தை போக்காட்டுதல். அப்படி போக்காட்டி கொண்டு அதுகளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா தான் ஜூஸ். அதே மாதிரி அண்ணா உங்களை வந்து அங்க ஏதோ சொல்லி விட்ட மாதிரி ஒரு கதை அடிபட்டுச்சுது, நீ வீடியோக்கள் அப்படின்னு ஏதோ ஒரு கதை அடிபட்டுச்சு, உண்மையும்? தப்பு 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 தப்பு. நான் தான் அவங்கள்ட்ட சொல்லி கொண்டு வந்தேனா, நான் இனி போட மாட்டேன். நீங்க எல்லாரும் புள்ளையா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன சாதி வேலடா பாரு. இதுல யாரு உங்களுக்கு சொன்னது? சுமார் கதை அடிபடும் தானே, என்ன அப்படி மாதிரி ஒரு அடிபட்டது. சரி சரி ஓகே. அப்புறம் அடுத்ததாக வந்தோன்னா உங்களை வந்து நீங்களே ஒரு பெரிய ஒரு நபராக, அதாவது நீங்க உங்களை விட இந்த உலகத்திலேயே ஒரு ஆள் இல்லை அப்படின்ன மாதிரி நீங்க இப்போ ஒரு சாதாரண நபர் இல்லாம ஒரு பெரிய ஒரு ஆளாக உங்களை நினைச்சு கொள்றீங்க. சரியா, அதுக்கான காரணம் என்னன்னா எல்லாம் வந்து அடுத்ததா வந்து நான் என்ன பிரச்சனை வந்து சரியா, நம்மள ஏமாறுறாக்கள் இருப்பாங்கண்டா. சரியா, நம்ம எப்பொழுதும் ஏமாத்தி கொண்டே இருக்கலாம். சரியா, அதை நான் ஏமாத்தி கொண்டு இருக்கிறதால எனக்கு இவ்வளவு சாணம் கிடைச்சது தெரியுமோ? சரியா, இல்ல அதுக்காக வந்து உங்களை ஒரு பெரிய ஒரு புளுத்தியாக நினைத்துக் கொள்றீங்களே, அதுக்கான காரணம் என்ன மகள்? நீ இப்படி பச்சையா கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு புளுத்தியோ? ஐயோ மகள், நான் புளுத்தியா நினைச்சாலும் நினைக்காட்டியும் சரியா, நான் ஒரு போஸ்ட்மேன் வேலை பார்த்தேன் மகள். சரியா, அந்த போஸ்ட்மேன் வேலை பார்த்ததுல வந்து உங்களுடைய மாற்றம் வந்தனா, அதாவது நீங்கள் வீடியோக்கு அதாவது அங்க போறதுக்கு முன்ன சரியா, அங்க போறதுக்கு முன்ன நீங்கள் ஒரு தினாவட்டாக கதைத்த மாதிரி இப்ப கொஞ்சம் பயந்து பயந்து கதைக்கிற மாதிரியும் ஒரு வித்தியாசம் தெரியுது. அதுக்கான காரணம் கொஞ்சம் அழுகுற மாதிரி எல்லாம் கிடக்குது. இதெல்லாம் வந்து செய்யறேலையே, நான் பயப்படுறேன். அப்படிலாம் இல்ல, இந்த தொண்டைக்குள்ள கொஞ்சம் கட்டி உண்டு. சரியோ, அதனால நான் அப்படி கழிக்கேன். சரியோ, கொஞ்சம் பயந்து பயந்து வீடியோக்கு கதைக்கிற மாதிரி திருப்பவும் அடுத்த சிக்கல்ல மாட்டிட்டு வேணும் அப்படின்ற ஒரு பயம் அப்படி இருக்குதா? கையெல்லாம் இப்படி இது செஞ்சிருக்குன்றது வந்து பீங்கின்னு நினைக்காங்க. எனக்கு ஒருத்தர் அடிக்கல. சரியா, இது வந்து இந்த ஜிம்முக்கு போறதால வந்து வந்த 45 நாள் அதுல இருந்து ஜிம் செஞ்சு அந்த கையெல்லாம் இப்படி இருக்கு. வேற மாதிரி அடுத்ததாக நீங்கள் இனி என்ன செய்ய போறீங்க? மறுபடியுமாக ஒரு திருந்தி ஒரு நல்ல வீடியோக்களை செய்ய விரும்புறீங்களா? இல்லைண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கண்ணா. அதாவது வந்து இது வரைக்கும் நீங்கள் ஒரு மனுஷராக இருந்தான்னா வந்து ஒரு கொஞ்சமாவது எனக்காக உழவு பேர் குரல் குடிக்கணுமே, இது வரைக்கும் என்ன உழவு பேர் நம்பினமே அப்படின்ற ஒரு பட்சத்துல உங்களோட மனசை மாத்தி இனியாவது நீங்கள் ஒரு திருந்தி மக்களுக்காக இனி பயணம் செய்வீங்களா, இல்லாட்டி மறுபடியும் இதே மாதிரியாகத்தான் அவமதித்து கதைத்து அப்படி மாதிரியே இருப்பீங்களா? நேற்றையான் வீடியோவை பார்த்த வரைக்கும் நீங்கள் உங்களை ஒரு பெரிய ஒரு புளுத்தியாக நினைத்து கொண்ட மாதிரி தான் அந்த வீடியோவை போட்டு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அதை வந்து ஒரு பெரிய ஒரு தலைவனுக்கு போடுற மாதிரியாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருந்தீங்க. அதுக்கான அர்த்தம் உங்களை ஒரு பெரிய ஒரு புளுத்தியாக, உங்களை ஒரு பெரிய ஒரு தலைவனாக, பெரிய ஒரு கடவுளாக நினைத்த மாதிரி தான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு உங்களுக்கு சார்பாக உழவு பேர் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு புளுத்தியாக நினைத்து போட்டிருந்தீங்க. அதுக்கான அர்த்தம் என்ன? இனியாவது திருந்துவீங்களா, இல்லாட்டி இனியும் இதே மாதிரி தான் இருக்க போறீங்களா? அதுக்கான விளக்கத்தை வந்து நீங்க சொல்லுங்க. திருந்துறது வந்து கொஞ்சம்
கஷ்டம்தான் சரியோ இல்ல நீங்க திருந்தாவிட்டால் இனி மறுபடியுமாக பல சர்ச்சைகள் இல்ல வந்து கொஞ்சம் யோசிப்போம் சரியோ சரியா என்னடா வந்து அதே மாதிரியாக நான் என்னமோ சொல்றேன். நேற்று நான் வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போட்டேன். அதாவது நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்து நான் ஒரு கமெண்ட்ஸ் போட்டேன். என்னென்று போட்டேன் நான் என்றால், உங்களை வந்து ஒரு பெரிய கடவுளாக நினைத்து கொள்ளாதீங்க. நீங்கள் ஒரு தலைக்கணம் கொண்டபடியாக தான் நீங்கள் இப்படியாக போய் மாட்டினீங்க. இப்படி ஒரு தலைக்கணத்தோடு இருந்தபடியாக தான் நீங்கள் இப்படி போய் இருந்தீங்க. இனியாவது உங்களுக்கு சார்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து இனியாவது நீங்கள் ஒரு நல்லபடியாக இருங்க, அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ன மாதிரி போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்துக்கு வீடியோ பார்க்கும்போது அது அழிச்சு கிடக்குது. அதுக்கான காரணம் என்ன? உங்களை தலைவன் கடவுள் என்ற சொன்ன எல்லாத்தையும் வச்சிருக்கிறீங்க. அதே உங்களை வந்து ஒரு திருத்திர முகமாக நாங்கள் ஒரு கருத்தை போட்டதுக்கு வந்து நீங்க அதை வந்து அழிச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி தானே நான் நிறைய கமெண்ட்ஸ் அழிச்சிருப்பீங்க கிட்டதா வந்து எல்லாத்தையும். அதுக்கான காரணம் என்ன? இல்லைன்னா அதுல வந்து நான் பேட்டா ஒன்றுமே சொல்லல. உங்களுக்கு வந்து பிணை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது ஒழிய மற்றபடி உங்களுக்கான இது வந்து நீங்கள் தப்பே செய்யலை, நீங்கள் வந்து தப்பே செய்யலை அப்படின்ற மாதிரி ஒன்றும் போட்டு அதே மாதிரி இனியாவது இவ்வளவு பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இனியாவது கொஞ்சம் நல்லவராக இருங்கோ அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தேன். அதுக்கு அந்த கொமெண்ட்ஸை வந்து நீங்கள் அழிச்சிருக்கிறீங்களே. வாழ்த்துக்கள் 2 பேரை போட்டிருந்தேன் நான். அந்த கொமெண்ட்ஸை நீங்க அழிச்சிருக்கிறீங்கன்றா நீங்க திறந்தலேண்டத்தமண்ணா. அதுவும் சரிதான் மகள். கொமெண்ட்ஸ் நான் இனி நான் அழிக்கணுமா அழிக்க கூடாதா? இல்லாட்டி நான் அழிக்கணுண்டா வந்து நான் திருத்தலண்டா அர்த்தம்னு அப்படித்தானே? ஓமண்ணாப என்னுடைய கருத்தை நீங்க மதிக்காமல், அதாவது பேட் கமெண்ட்ஸ் போட்டா அந்த சேனல்ல வந்து நான் கமெண்ட்ஸே பார்க்க மாட்டேன். இல்ல நீங்க இப்ப அதை வந்து அடிக்கிறீங்களா, நீங்க அதை வந்து ஏத்துக்கொள்ளையில தானே அர்த்தம். இப்படியான ஏழைகளை வந்து உங்களுடைய அண்ணாவாக தம்பியாக நான் போட்ட பதில் இதுதானே, அண்ணாவாக தம்பியாக உங்களை ஏழைகள் ஒரு கொச்சமா நினைக்காம அவங்கள வந்து அண்ணாவாக தம்பியாக பாருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். நீயும் இந்த தப்புகளை செய்யாதேங்கோ, ஏழைகளை அவமதித்து கதைக்காதேங்கோ, வாழ்த்துக்கள் அண்ணான்ற ஒரு நல்ல ஒரு பதில தானே போட்டிருந்தேன். அதையே நான் அழிச்சிருக்கிறீங்க. நான் பதில் கூறுறதுக்கு ஒன்றும் இல்லை மகள். என்னண்ணா வாயடிச்சு போயிட்டீங்க கேக்குற கேள்விக்கு? நீ நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கிய மாதிரி நான் என்னத்தை நான் சொல்றேன், என்னத்தை நான் சொல்றேன்? நாக்க பிடுங்குற மாதிரி கொஞ்சம் போயிட்டு வந்த அப்புறம் கொஞ்சம் கதைகளை குறைஞ்சிட்டு போன முறை கதைச்ச மாதிரி கதைக்கிறீங்க இல்லையா, கதையெல்லாம் குறைஞ்சிட்டு பயமும் அண்ணா அங்க கொஞ்சம் 2-3 கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு அவங்க சரியோ. அந்த ரீட் பண்ணல வந்து நான் கொஞ்சம் கதைக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டேன். அடுத்து வந்து உங்களோட ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபேன்ஸுக்கு வந்து நான் ஒன்றுமே சொல்ல விரும்ப மாட்டேன் சரியோ. ஏனென்றால் வந்து ஏமாறுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் சரியோ. சாரி ஏமாற்றுபவர்கள். இதுல நான் ஒன்று சொல்லுவேன் அண்ணா, இதுல உங்களோட தப்பும் ஒன்று இருந்தா கூட உங்களோட தப்பு தான் முழுவதுமாக என்று சொன்னா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நீங்க சொல்ற பதில் சரி அண்ணா. இப்ப சொன்னீங்களே ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துபவர்களும் இருப்ப இனம் தானே, அதே மாதிரி தான் அவங்க ஏமாறுறாங்க, நீங்க ஏமாத்துறீங்க. அது சரியான பதில், சரியான பதில் அண்ணா. உங்கள தப்பு ஒரு 50% உண்டா, அந்த ஏமாறுறவங்களும் 50% தான் சொல்லுவேன். அது 100%. ஏன்னா சொல்லுங்க அப்ப என்ன அப்ப என்ன திருத்திருக்கலாம் தானே அவங்க. ஏன் நான் பிள்ளை செய்யறேன்டா வந்து நான் பிள்ளை செய்யறேன்னு ஒருத்தரும் சொல்லல தானே. அதனால வந்து நான் சரி செய்யறேன் தானே அர்த்தம். எனக்கு ஒருத்தருமே வந்து நீங்க பிள்ளை செய்றீங்க அது செய்றீங்க இது செய்றீங்க ஒருத்தரும் சொல்லல தானே. அதனால வந்து நான் பிள்ளை செஞ்சிருந்தாலும் அதுக்கு நான் காரணம். அடுத்ததாக இன்னும் ஒரு இதை கேட்கலாமோ தெரியாதுன்னா, ஒரு ஏதோ ஒரு பிக்கோ போஸோ ஏதோ ஒரு இதுக்கு வந்து அடுத்த முறை உங்களை கூப்பிட இருக்கணுமா, நீங்க ஒரு பெரிய புளுத்தியாக இருக்கிறபடியா உங்களை கூப்பிட இருக்கணுமா, அது உண்மையா அண்ணா? நீ வேற மகள், நான் அங்க போனனோ மானம் போயிரும் மகள். உங்களோட உண்மையான சொருவம் எல்லாம் வழி காட்டிடுவான மகள். தேவையில்லாத பிரச்சனையே வரும். அப்ப போவீங்களா போக மாட்டீங்களா? அது யோசிச்சு பாப்போம் சரியோ.
அடுத்ததாக நீங்க சொல்லுங்கண்ணா உங்களுடைய அனுபவத்தை. என்ன மகள் அனுபவம்? ஒரு ட்ரிப் போனேன். ட்ரிப் போக்குல வந்து ஒரு 3 பேரை கூட்டிட்டு போனேன். 3 பேரை கூட்டிட்டு போயிட்டு வந்து சாப்பாடுகள் அந்த வீடியோ டெலிட் பண்ணி தான் அப்ப போட்ட கொஞ்சம் காய்ச்சதை பத்தி டெலிட் பண்ணிட்டு தானே. சாப்பாடுகள் வந்து எந்த நாளும் ஃப்ரைட் ரைஸ், பர்கர், தென் சிப்ஸ் தான் எந்த நாளும் தருவாங்க. அப்புறம் வந்து மொஜிட்டோ நான் குடிப்பேன். அடுத்து வந்து மத்த 3 பேர் இருந்தாங்க தானே, அவங்களுக்கு வந்து அடுத்த தண்ணி கண்ணி அப்படி ஏதாச்சும். ஐயோ, வேர்ல்ட்லயே எக்ஸ்பென்சிவான தண்ணி தான் எனக்கு தருவாங்க. ஏன்னா நான் போனது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ட்ரிப் தான் போயிட்டு வந்தேன் நான். சரி, அங்க அப்படித்தான் ஒரு இது இருந்தது வந்து டாய்லெட் எல்லாம் வந்து அட்டாச் ஓப்பன் டாய்லெட். சரியோ, ஆனா டாய்லெட் கிட்ட இருந்துட்டா நான் சாப்பிடலாம். அப்படியான வசதி எல்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் வந்து நீங்க வெளிக்கொண்டு வரணும், எல்லாருக்கும் சொல்லணும். என்னன்னா கதையில கொஞ்சம் இங்கிலீஷ்காரங்க கதைக்கிற மாதிரி கதைக்கிறீங்க. வெளிநாட்டு வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற வந்து ஒண்ணும் சொல்லல. ஆனா நான் ஒன்று சொல்ல விரும்புறதும் கடைசியா சொல்லணும்னு விரும்புறேன். எத்தனை நிமிஷம் தான் வீடியோ மகள் இது? இது ஒரு 20 நிமிஷம் வீடியோ. 20? அப்ப ஒரு 30 மட்டும் எடுப்போம். சரியா? என்னத்தை பத்தி நான் சொல்ல விரும்புறேன்டா மகள் வந்து, இப்ப இந்தியாவிலேயும் அந்த கண்ணாடி போட்டு அந்த டிவிக்கு பின்னால போட்டிருந்து ஒரு 2-3 பேர் எனக்கு ஆதரவா கதைக்கானது. சரியோ? அடுத்தது வந்து இலங்கையிலேயும் ஒருத்தன் கதைக்கான். சரியா? இவனுல நான் கண்ணுல கண்டதும் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணுமா மகள்? சரியோ? இவனுகள்லாம் நான் அந்த கண்ணுல கண்டதும் இல்ல. இவனுகள் ஏற்கனவே வந்து இப்ப 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தவனுகள் என்ன பத்தி நல்லா கழிச்சு இப்ப 4000 5000 வந்துட்டு. சரியோ? அவனோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு தான் என்ன பத்தி கழிச்சவனே தவிர, அது சரி 6வது இப்படி இருந்தவங்க என்ன ஜெயில வந்து இருக்கக்குள்ள 6வது வந்து பார்த்தாங்களோ? அது சரி. அடுத்ததாக வந்து இப்ப என்னுடைய கதையை சொல்றேன்னா, இப்ப நான் ஹோட்டல்ல இருக்கக்குள்ளயா? சரியா? ஓகே. அப்ப நான் வந்து ஒரு கதை சொல்றேன்னா, நான் வந்து உங்களை பற்றி எதிராக வீடியோ போடுறேன் நான். சரியா? அதுக்கு வந்து எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, 2 லட்சம் சப்ஸ்கிரைபரை நீங்க வச்சிருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சார்பாக கதைக்காம எதிராக கதைக்கிறபடியா அந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபரும் வந்து என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேனுமா? நான் சொல்ல வர்றது என்னண்டான்னா, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அது வந்து என்ன புரிஞ்சு வரட்டும் மொழிய, மற்றபடி வந்து நான் ஒரு இது விழிப்புணர்வாக தானே நான் போடுறேன் ஒழிய, அந்த சப்ஸ்கிரைபர் வேற வேணும். அந்த சில பேர் வந்து உங்களுக்கு பின்னால இருந்து வால் பிடிக்கணுமே, சப்ஸ்கிரைபர் வர வேணும்ன்றதுக்காக வால் பிடிக்கணுமே, அதே மாதிரியாக நான் வால் பிடிக்கிறேன். வால் பிடிச்சிருந்தேன்டா எனக்கும் அதே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கலாம். சரிதான், அதுதான் நான் சொல்றேன். சரியா? இப்ப இவனுகள் வாழ் பிடிச்ச மாயிட்டம் அவனை பத்தி நான் சொல்றேன். சரியோ? இப்ப என்ன பத்தி சார்பாக வச்சு இந்த அண்ணன் தெய்வம் அந்த இந்த இதெல்லாம் ஒருத்தம் கூட இந்த குடும்பத்துக்கு உலகத்துக்கு ஐக்கியல மகள். சரியோ? அப்படிப்பட்டவர்கள் வந்து இப்ப அந்த வியூஸுக்கு நாடி வந்து சரியோ ஆதரவா கழிச்சா இப்ப கூடும் வியூஸ். சரியோ? ஆதரவா கழிச்சா கூடும். இதை விடுங்கண்ணா, உங்களுக்காக போட்டோ இதெல்லாம் மாலை எல்லாம் ஆட வச்சு ஏதோ எல்லாம் செஞ்சாங்களே என்ன, குறிவாத்தாங்களே என்ன, அதெல்லாம் ஒரு நடிப்பு. காசு வியூஸ் வந்தா காசு வரும்ன்றதுக்கு முன்னாடி ஒரு நடிப்பு மகள். நீ அதை நம்பாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு மகள். எரிஞ்சு விடுறோம் போனால கொஞ்சம் கேளு. என்னண்டா வந்து அவனுக்கு வந்து வியூஸுக்கு நாடித்தான். சரியா? நீ பார்க்க ஐஸ்வர்யமா இருக்காங்கல, அங்கால பார்க்க அடுத்த உலகளகியமா இருக்கியே. சரி, ஓகே, நம்ம வீடியோக்கு போவோம். சரியோ? அவனு எல்லாரும் வந்து வியூஸுக்கு நாடித்தான். ஆறுன்னு தெரியா, எவன்னு தெரியா, ஊருன்னு தெரியா. இப்ப என்ன பத்தி ஆதரவாக அந்த டைம்ல என்ன பத்தி கேட்டாதான் மகள் வியூஸ் போகும். அதுக்கு நாடித்தான் மகளை எனக்கு ஆதரவாக கேட்ட அவனுக்கு வியூஸ் எடுத்துட்டானே. அவனெல்லாம் நம்பாதீங்க. அவனெல்லாம் ஒரு சொல்லவே வார்த்தைலாம் சொல்லும். உங்களுக்கு போன் வருது நினைக்கிறேன். ஃபாரின் கோல் மாதிரி உண்டு வருகிற மாதிரி கிடையாது. எப்படி என்ன மகள் ஃபாரின் கோல் என்ன உங்களை வாரது இல்லாம அப்படித்தானே? என்ன ஹலோ, சொல்லுங்க. இல்ல 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 நான் என்னடா வந்து நான் இப்பதான் 45 நாளா வந்து ஹோட்டல் ஒன்று விசிட் ஒன்று போயிட்டு வந்து நான் வந்தேன்னா இப்ப கொஞ்சம் ஓகே, உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. அது ஜிம் செஞ்சதெல்லாம் வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கட்டி மாதிரியா இருக்கிறது வந்து ஜிம் செஞ்சதுதான். ஓ ஓ ஓ ஓ அது என்னடா வந்து என்னதான் ஏசி போட்டாலும் அங்க வந்து நுழம்பு குத்துது. நுழம்பு குத்தினதால வந்து அந்த சில பிம்பிள்ஸ்கள் வந்திருக்கு. அதோட வந்து நான் தாடியே சேவ் பண்ணலைன்னா இப்போ தாடி வந்து ட்ரெண்டிங் தானே, அதான் நான் தாடி சேவ் பண்ணலை. கொஞ்சம் டயட்ல இருந்தேன்னா அதான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மெலிஞ்சிருக்கு. டயட் தானே.
ஓ ஓ ஓ அதுக்கு நாடித்தான் நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்க நம்ம அந்த காசை கொஞ்சம் சரி கொஞ்சம் ஒன்று வர ஓ ஓ ஓ ஓ சரி அனுப்பிடுங்க சரியா? ஓகே ஓகே. என்னண்ணா காசு இன்னும் அதெல்லாம் நித்தாட்டணும். காசை பத்தியே கழிக்க போலான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இதுலயும் ஒரு கொஞ்சம் கோடி வந்திருக்கும் போல. என்ன திருக்கோடியில நிக்க விட்டாள் மகள் என்ன சரி வெக்கையா இருக்குன்னு. அப்ப 45 நாள் நம்ம எப்படி இருந்தீங்க? ஏசி தானே ஃபுல்லா? ஏசியா? ஏசி, ஃபேன், ஃப்ரிட்ஜ், உள்ளுக்குள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கும். நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் குடிக்கலாம். சோடாவில இருந்து ட்ரிங்க்ஸ்ல இருந்து எந்த நாள் கயிறு கரைச்சிட்டு வருவாங்க எனக்கு. எனக்கு சாப்பாடு வந்து எந்த நாள் சிக்கன். அதனாலதான். ஓகே. இப்ப அதுக்குள்ள உங்களுக்கு இப்ப தண்ணியன் போத்தில் மூடி எல்லாம் திறந்து தருவாங்களா? மூடியை திறந்து தரதோ வாய்க்கிற வரைக்கும் விடுவானுங்கள். கொஞ்சம் மினரல் வாட்டர் கொஞ்சம் குடிக்கவா? சரி. இது என்ன ஒரு நீங்க இத இன்டர்வியூ வந்து ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி நடக்கிறீங்க. ஏன் மாதிரி சரி குடிங்க. கொச்சப்படுத்தி கழிச்சிங்கன்னா வந்து இந்த ரசிகர்கள் உனக்கு பாய்வாங்க உண்மையில. இத வந்து என்ன நான் உங்களுக்கு எதிராக கதைச்சபடியா எனக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வருது தெரியாது. வந்து சொல்லிக்கொள்ளுங்க அண்ணா எனக்கு அப்படி எது ரெண்டு இல்லம்மா, இது ஒரு இன்டர்வியூ சரிதானே? அடுத்ததாக இப்ப கடைசியாக நான் கேட்டுக்கொள்ற விஷயம் அண்ணா, உங்களை நீங்க திருந்துவீங்களா திருந்த மாட்டீங்களா? பதில் என்னன்னா? பதில் இல்ல. திருந்தவே மாட்டீங்களா? பதில் சொல்ல மாட்டேன். அப்ப இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுவோமா அண்ணா? ஏன் மாதிரி நீங்க அந்த பதில் சொல்றீங்களே இல்லையாமே? பதில் சொல்லலாம் தான். இப்ப ரோட்டுக்கு பின்னால அண்டு வெடியெல்லாம் கொளுத்தினாங்க. நான் வந்து இருக்கிறது எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சாங்க. அது மாலை போட்டது அதை மறந்துட்டீங்க. மாலை போட்டாங்க சரியோ? சும்மா தேவையில்லாம காசை போட்டு செலவழிச்சு சரியோ எனக்கு செய்யறது அது அன்றைக்கு கோழியோ சிக்கனும் கோழியும் கொண்டு தானே நம்ம கோழியோ ஆடோ மாடோ வேண்டி சாப்பிடுறது அந்த குடும்பத்தை பார்த்து இருந்து. இது வந்து நான் ஒன்று சொல்லவா அண்ணா, தப்பா நினைச்சு கூடாது சரியா? அந்த இந்தியாவில் ஒரு ஏதோ ஒரு சொல்வது உண்மையோ ஏதோ ஒரு உண்மையோ ஒன்று இருக்குதானே, அதில் வந்து அந்த அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை வந்து அவங்க அழுகுறாங்க. அதுக்கான இதை வந்து அதை பார்க்குறாங்க. அதால் வந்து அந்த சேனலை முளைச்சி கொள்ளுது. அதே மாதிரி அந்த மக்களும் பார்த்து அதை அவங்களோட பொழுதையும் வந்து போக்கிக் கொள்கிறாங்க சரியா? அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம். ஆதரவாக இருக்கிறவங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அப்படியாக நினைச்சு கொள்ளின ஏழைகளை வந்து அவங்க ஒரு தங்களோட வீட்டு தாயாகவோ பிள்ளையாகவோ நினைச்சு கொள்ளாமல் தங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக்க நினைச்சு கொள்ளினோம். அது உண்மையான அதுவும் பொழுதுபோக்கதான் நினைக்காங்க. இல்ல அப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது உங்களுக்கு சார்பாக கதைக்கணும்ன்ற பட்சத்துல நான் அப்படி நினைக்கிறேன். அது உண்மையாகவும் இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நான் ஒண்ணும் சொல்ல, நீ கேட்கிற கேள்வியை ஒன்று நான் தூக்குல போட்டு தூங்குற மாதிரி கேட்காம எல்லாம் என்னென்ன மாதிரி நான் பதில் சொல்றேன். இல்ல இப்ப ஒரு அநியாயத்துக்கு துணை போற மாதிரி இன்னும் நிறைய பேரை வந்து இதே மாதிரியாக செய்ய தூண்டுற மாதிரி நீங்க செய்ததை பார்த்துட்டு நீங்க தப்பே செய்யலைன்ற மாதிரி தான் கதைக்கணும். இதை பார்த்துட்டு நாளைக்கு எத்தனையோ பேர் இப்படித்தான் செய்தாதான் சரி அப்படின்ன மாதிரி என்ன ஒரு யூடியூபர் வலிக்கிட்டு இருக்கிறார். அடே புலம்பெயர் நாய்களாண்ட மாதிரி அவங்கள ஒரு தப்பா கழிச்சு போட்டுக்கிறார். அதாவது நீ வீடியோ செய்யறண்டாடா, நீ உண்ட வாசல செய்யண்டாப்பா, அவங்களும் அங்க கஷ்டப்பட்டு தானேடா உழைக்கிறாங்க. அப்படி வந்து எத்தனையோ பேர் கிளம்பி இருக்கணும். ஒரு யூடியூப்ல வந்து இப்படியான வீடியோ ஹெல்பிங் வீடியோ செஞ்சால்தான் உழைக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ எல்லாருமே தெரிஞ்சு கொண்டுட்டாங்க. அதே மாதிரி இப்படியான வார்த்தைகளை வந்து பிரயோகிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் செய்கிறத பார்த்து இதே மாதிரியாகத்தான் மற்றவங்களும் செய்து கொள்ள போகிறாங்க. ஒரு ஆதரிக்கணும். நீங்கள் செய்தது சரிதான், அந்த பிள்ளைக்கு கதைச்சது சரிதான், ஒரு மன்னிப்பு கேட்டுட்டீங்க. அந்த அந்த இடத்துல நீங்கள் ஏதோ மன்னிப்பு கேட்டீங்களான்னு நீங்களே சொன்னீங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மன்னிப்பு கேட்டதுக்கு அது வந்து சரியாக போயிட்டுதுன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குற கேள்வி என்ன, நீங்கள் ஒரு ஆளை குத்திட்டு அந்த ஆள் செத்துட்ட, அந்த செத்த நபருக்கு சொரி என்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களேண்டா அவர் உடனடியாக உயிர் பிழைத்து விடுவாரா? நீங்க உப்பு சிரட்டை இருக்கா?
ஏனண்ணா நான் அதுல விழுந்தேன் நினைச்சிட்டு போறேன். அவ்வளவுக்கு வழி இருக்கா மகள் நீ? என்ன மகள் நீ இன்டர்வியூக்கு வர சொல்லி போட்டு இப்படி நாக்கு போடுமா கேக்கா? நல்ல விளையாண்ட குடும்பத்துல நீ. அவங்கள பற்றி அடுத்த வீடியோவில் அதாவது இன்டர்வியூவில் அதை பற்றி பார்க்கலாம். இத்துடன் வேறு ஏதாச்சும் சொல்ல இருக்கிறீங்களா அண்ணா? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மற்றும் எனது சேவையிலே பார்த்து நான் தொடர்ந்து மற்றவர்களை ஏமாற்றும் வரை எனது வீடியோவை ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஓகே, நன்றி வணக்கம். வணக்கம்.